எல்லா அம்பலக்காரர்களும் ஏற்றுக்கொண்டால் தானே தலைவராக தேர்ந்தெடுக்க முடியும். பட்டமங்கலத்தின் அம்பலக்காரனான இந்த வல்லத்தரையன் ஏற்க மறுத்தால் பாகனேரி அம்பலக்காரன் எப்படி கோட்டத்திற்கு தலைவனாக முடியும்? அதனால் அப்படி ஒரு பிரச்சனை வரட்டும், நானும் அதை வரவேற்கிறேன். அவை கூடட்டும், அதில் நானும் கலந்து கொள்கிறேன். என்னை மீறி என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். வேண்டாம் அண்ணா, இது உங்கள் பகையை வெளிப்படுத்துவதாக ஆகிவிடும். ஆகட்டுமே. பாகனேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் உள்ள பகை யாருக்கும் தெரியாதா என்ன? அண்ணா, இதை முன்னின்று நடத்தப் போகிறவர் யார் தெரியுமா? யார்? ஊமைத்துறையார். என்ன? ஊமைத்துறையாரா? அதற்காக நீ ஏன் தயங்குகிறாய் வல்லத்தரையா? வெள்ளையரை எதிர்க்கும் போராட்டத்திற்கு வேண்டுமானால் ஊமைத்துறை தலைமை தாங்கலாம், மருது பாண்டியர்கள் ஆதரவளிக்கலாம். ஆனால் அம்பலக்காரர்களுக்குள் நடக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்குள் அவர்கள் ஏன் தலையிட வேண்டும்? நமக்கென நாம் ஒரு கோட்டத் தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கு அவர்கள் எப்படி ஆலோசனை வழங்க முடியும்? இது நம் பிரச்சனை, நாமே தீர்மானிக்க வேண்டிய பிரச்சனை. அப்படி சொல்லுங்கள் மாமா. இப்பொழுது எனக்கு அவர்களை பற்றி கூட சிந்தனை இல்லை. இந்த வைரமுத்தனை பற்றித்தான் கவலையாக இருக்கிறது. ஏன்? பட்டமங்கலத்தில் பிறந்த இவன் பாகனேரிக்கு ஆதரவாக இருக்கிறானே. அதுதான் எனக்கும் புரியவில்லை. அதற்காக நீ மாறிவிடப் போகிறாயா என்ன? நிச்சயமாக இல்லை. இந்த வல்லத்தரையனை பொறுத்தவரை நாடா தனிப்பட்ட பகையா என்று வந்தால் எனக்கு எனது பகைதான் முக்கியம். வாளுக்கு வேலியை என் கரத்தால் கொன்று பகை தீர்ப்பது மட்டும்தான் என் லட்சியம். மல்லிகா, ஐயா, நம் பணியாட்கள் எல்லோரையும் அழைத்து சீர்வரிசைகளை எடுத்து உள்ளே வைக்க சொல். சரிங்க ஐயா. பூச்சரத்தை கூடத்தில் தொங்க விட்டிருக்கிறீர்களா? அருமை அருமை. வெற்றிலை தட்டு, சந்தன கிண்ணம், பன்னீர் சொம்பு எல்லாவற்றையும் எடுத்து வையுங்கள். இதோ எடுத்து வைத்து விடுகிறேன். ஆமாம், சுந்தரி எங்கே? இங்கேதானே இருந்தாள். ஓ, உங்களை கண்டதும் வெட்கத்தில் மறைந்து கொண்டிருக்கிறாள். சுந்தரி, வா சுந்தரி. வாமா சுந்தரி. உன்னை நினைத்து நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம் தெரியுமா? வா. நீ உனக்கு தகுதியானவரை தானே தேர்ந்தெடுத்திருக்கிறாய். அவரும் உன்னை காந்தர்வ மனம் புரிந்து கொண்டு தன் பெருமையை உயர்த்தி கொண்டிருக்கிறார். இதில் வெட்கப்பட என்ன இருக்கிறது? அப்படி சொல்லுங்கள். அந்த செய்தி வந்ததிலிருந்து நான் எவ்வளவு மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? சுந்தரி, விரும்பி சென்றால் விலகி போகும், விலகி சென்றால் விரும்பி வரும் என்பார்கள். அதற்கு இப்போது நீயே உதாரணமாகிவிட்டாய். நாம் ஒன்றை நேர்மையாக நினைத்தால் அது நடந்துவிடும். மாறாக நினைத்தால் இறைவன் வேறு ஒன்றை நடத்தி விடுவான் என்பார்கள். இது அவன் போட்ட முடிச்சு. அவன் யாருக்கு எங்கு முடிச்சு போட்டிருக்கிறான் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. நீ அந்த நடராஜரை மனப்பூர்வமாக நம்பினாய். அவர் உனக்கு அற்புதமான வாழ்க்கையை தேடி தந்து விட்டார். எல்லாம் தங்களுடைய ஆசைதான் மாமா. அத்தை, இருவரும் இணைந்து நில்லுங்கள். எனக்கு ஆசை அருளுங்கள். வாமா சுந்தரி. எல்லா வளமும் பெற்று நிறைவோடு வாழ்வாயாக. லலிதாங்கி, மாடி அறையை அலங்கரித்தது போதுமா என்று பார்த்து விட்டு வா. நான் பாகனேரி அம்பலக்காரர் வரும்பொழுது அவரை சிறப்பாக வரவேற்க ஏற்பாடு செய்கிறேன். ஆகட்டும் சுவாமி. வடிவு, இன்னும் ஏன் அங்கேயே நிற்கிறாய்? உள்ளே வா.
வா வடிவு, நம் வீட்டிற்குள் வர என்ன தயக்கம்? இது நம் வீடுதானா என்று பிரமிப்பாக இருக்கிறது. நம் வீடே தானடி இன்று என் வாழ்வில் ஏற்பட போகும் மாற்றத்திற்கு அடையாளம். ஆம் வடிவு, உன்னை கண்டு என் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள எவ்வளவு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அக்கா, நான் அவர் அல்ல, உன் தங்கை. என்னை விட்டு விடு. உன் குறும்பு பேச்சு சற்றும் குறையவில்லையடி. அது இருக்கட்டும், கல்யாணி நாச்சியாரின் நடன பயிற்சி நல்லபடியாக நடைபெற்றதா? இது என்னக்கா அதிசயம்? இவ்வளவு காலம் இல்லாமல் இப்போது இவ்வளவு அக்கறையாக கேட்கிறாயே? ஓ, கல்யாணி உனக்கு நாத்தனாராக போகிறாளே, அதற்காகவா? பேசாமல் இரு வடிவு. எப்படி அக்கா பேசாமல் இருக்க முடியும்? என்னை நடன பயிற்சிக்காக பாகநேரிக்கு அனுப்பி வைத்தாய். ஆனால் இப்போது பாகநேரிக்காரர் உன்னை தேடி வருகிறார். இந்த பக்கம் என்னை பாகநேரிக்கு அனுப்பி வைத்துவிட்டு அந்த பக்கம் அவரை திருக்கோட்டையூர் வரவழைத்து வலை வீசி பிடித்து விட்டாயே. உன் வலையில் விழுந்தது சாதாரண மீன் அல்ல, திமிங்கலம் என்று இப்பொழுதுதானே தெரிகிறது. வடிவு, என்ன பேசுகிறாய் நீ? உன் அக்காவை பற்றி நீ போட்டிருக்கும் கணக்கு இதுதானா? என்னை பற்றி இவ்வளவு மோசமாக பேச உனக்கு எப்படி மனம் வந்தது? சச்ச, என்ன அக்கா இது? நீதானே என்னை குறும்புக்காரி என்பாய். அப்படி ஏதோ சொன்னால் அதற்காக கோபித்துக் கொண்டாயே. நான் விளையாட்டிற்கு தானே அப்படி சொன்னேன். அதுதானே பார்த்தேன். வடிவு, நான் அவர் மீதோ அவர் என் மீதோ எந்த வலையும் வீசவில்லை. அவரை பற்றி உனக்கு தெரியுமா? அவர் இசை ஞானம் பெற்றவர், கலைகள் அனைத்திலும் கரைகண்ட மேதை. அவரை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் நான் அவரிடம் பகை பாராட்டினேன், கடுமையாக பேசினேன். நீ அன்று நடன மேடையிலும் பிறகு அவர் நமக்கு வீட்டிற்கு வந்த நேரத்திலும் பேசிய பேச்சுக்களை பார்த்து இனி நீ இந்த ஜென்மத்தில் அவரை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாய் என்றல்லவா நினைத்துக் கொண்டிருந்தேன். அம்பலக்காரராக இருந்தால் எனக்கென்ன என்ற தன்மானத்தோடு தூக்கி எறிந்த நீ அவரையே உன் துணைவராக ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு எப்படி மாறினாய் என்று எனக்கு வியப்பாக இருக்கிறது. வடிவு, மேகம் எவ்வளவுக்கு எவ்வளவு மேலே செல்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு குளிர்ந்து மழையாக பொழிகிறதே, அப்படித்தானம்மா ஆகிவிட்டது என் நிலைமையும். அவரை எந்த அளவிற்கு ஆவேசமாக கடிந்து பகை பாராட்டினேனோ அந்த அளவிற்கு அவரது சிறப்பை உணர்ந்து அன்பு பாராட்டி அவரிடம் சரணடைந்து விட்டேன். அதுதான் அக்கா, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த அளவிற்கு நீ மாற என்ன காரணம்? இதற்கு நான் விடை சொல்ல வேண்டுமானால் முதலில் நான் கேட்கப் போகும் கேள்விக்கு நீ விடை சொல்ல வேண்டும். உன்னவர் எந்த நேரத்திலும் வந்துவிடுவார் என்ற சூழ்நிலையில் இப்படி கேள்வி பதில் எல்லாம் இப்போது தேவைதானா? உனது கேள்விக்கான விடையே அதில் தானடி இருக்கிறது. சரி, கேள். ஆடல் கலை சிறந்ததா, பாடற்கலை சிறந்ததா? ஆடற்கலைதான் சிறந்தது என்று 1000 முறை நீயே சொல்லி இருக்கிறாயே. ஆடல் இல்லாமல் கூட ஒருவரால் பாட முடியும், ஆனால் பாடல் இல்லாமல் ஒருத்தி ஆட முடியுமா? அதனால் பாடல்தான் சிறந்தது என்கிறாயா? ஆமாமடி, அவர் தன் பாடல் கலையில் மிகவும் சிறந்தவராக இருக்கிறார். அவர் பாடிய பாடலை கேட்டு நான் மெய்மறந்து போனேன். என்னை மறந்து ஆட ஆரம்பித்து விட்டேன். என் பாட்டிற்கு சுந்தரி நடனமாட முடியுமா என்று அவர் கேட்க, அது முடியும் என்று நான் நிரூபித்த போது அவர் என்னை தன்னுடையவளாக்கிக் கொள்ளும் முடிவிற்கு வந்துவிட்டார். அந்த மாமனிதரிடம் மயங்கி நானும் என்னை அவருக்கு மனப்பூர்வமாக சமர்ப்பித்து விட்டேன். ஆக அங்கு ஆடலும் பாடலும் மட்டும் சங்கமிக்கவில்லை, நீயும் அவருமே சங்கமித்தீர்கள் என்று சொல். போடி குறும்புக்காரி. சுந்தரி, என்னம்மா நீங்கள் இருவரும் இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நேரமாகிறது. பாகநேரி அம்பலக்காரர் எந்த நேரத்திலும் இங்கு வந்து விடுவார். அவரை வரவேற்க வேண்டிய ஏற்பாட்டை செய்ய வேண்டாமா? ஆம், சீக்கிரம் வா. இதோ வந்து விடுகிறேன் மாமா. வடிவு, பாகநேரியார் தங்க வேண்டிய அறையை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ சென்று அவர்களுக்கு சற்று உதவியாக இரு, நான் மற்ற ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். சரி.
நான் தான். வா. உட்கார், உட்கார். என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா? மிகவும் பிடித்திருக்கிறது. என்ன காரியம் செய்கிறாய்? என்ன? யார் நீ? என்னை போல் இருக்கிறாயே. உன் மனசாட்சி உன் அக்காள் வீட்டு பள்ளி அறையில் உன் கனவு காதலனுடன் நீ உறவாடுவதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஏன் இல்லை? பாகனேரி அம்பலக்காரரை முதலில் காதலித்தவள் என்ற உரிமை எனக்கு இருக்கிறது. அவர் எனக்கு சொந்தமானவர். அதை நீ நிர்ணயிக்க முடியாது. காலம்தான் நிர்ணயிக்கும், காதல்தான் தீர்மானிக்கும். நீ ஏமாந்து போய் அவரை சுந்தரியிடம் விட்டுவிட்டாய். நீயே அவளிடம் அவரை ஒப்படைத்து விட்டாய். இதற்கு சுந்தரியா பொறுப்பு? அப்படியே இருக்கட்டுமே. அதற்காக இப்போது சுந்தரி செய்வது சரி என்று சொல்லிவிட முடியுமா? என்னதான் அக்காளாக இருந்தாலும் வயது வந்த பெண் ஆயிற்றை வடிவாம்பாள் என்று நினைக்காமல் என் கையிலேயே பள்ளியறைக்கு தேவையான பண்டங்களை கொடுத்தனுப்புகிறாளே, இது மட்டும் முறையா? இதற்கு என்ன பொருள்? பாரடி பார், உனக்கும் எனக்கும் நடந்த போட்டியில் நான் உன்னை ஜெயித்து விட்டேன் என்று என் அக்காள் சுந்தரி விடுக்கும் அரைக்கோவல் தானே இது? ஏனடி இப்படி அநியாயமாக உன் அக்காள் மீது பழி போடுகிறாய்? நீ வாளுக்கு வேலையை விரும்புகிறாய் என்று உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாதே. அப்படி இருக்க சுந்தரிக்கு மட்டும் எப்படி தெரிந்திருக்க முடியும்? அப்படி பார்த்தால் உன் விருப்பம் என்பது ஒருதலை காதல் தானே? வாளுக்கு வேலி உன்னை அப்படி ஒரு எண்ணத்தோடு பார்த்ததே இல்லையே. ஆனால் அவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டு இணைந்த காதலர்கள் அல்லவா? இருக்கலாம். ஆனால் அக்கா மட்டும் குறுக்கே புகுந்து அவரை மயக்காமல் இருந்திருந்தால் நான் அவரை நிச்சயம் என் மீது மோகம் கொள்ளும்படி செய்திருப்பேன். அதற்கென்னடி செய்வது? ஏதோ நடந்தது நடந்து விட்டது. தலை எழுத்தை யாரால் மாற்ற முடியும்? உன்னுடைய அழகிற்கு பாகனேரி அம்பலக்காரர் போல் 10,000 பேர் உன் வீட்டு படிக்கட்டில் தவம் கிடப்பார்கள். நீ கண்ணை அசைத்தால் போதும், களஞ்சியத்தில் உள்ள நெல் முழுவதையும் உன் காலடியில் கொட்ட எத்தனையோ பாளையக்காரர்கள் பல்லை இழித்துக் கொண்டு நிற்பார்கள். இல்லை இல்லை, நீ என்னதான் சொன்னாலும் என்னால் அதை ஏற்க முடியாது. நான் பெற நினைத்ததை என் அக்காள் என்னிடமிருந்து தட்டி பறித்து விட்டாள். அதனால் என் மனதில் என்னையும் அறியாத பொறாமை ஏற்பட்டு விட்டது. சுந்தரி உன் அக்காள் தானே, அவள் சந்தோஷமாக இருக்கட்டுமே என்று திருப்திப்பட்டுக் கொள்ள கூடாதா? என் அக்காள் என்னிடமிருந்து பறித்துக் கொண்டது ஏதோ நான் உண்ண போகும்போது தட்டி பறித்துக் கொண்ட ஆப்பமோ அதிரசமோ அல்ல. அவள் பறித்துக் கொண்டது என் வாழ்க்கை. அதை எப்படி என்னால் பொறுத்துக் கொள்ள முடியும்? வாழ்க்கை என்பது என்ன? அதை நாமாக பார்த்து வகுத்துக் கொள்வதுதானே. வாளுக்கு வேலை என்று ஒருவர் பிறக்காமல் இருந்திருந்தால், வடிவாம்பாள் மட்டும் வாழ்ந்திருந்தால் என்ன செய்திருப்பாய்? வாளுக்கு வேலை இல்லாவிட்டால் ஒரு வயலுக்கு வேலை போதும் என்று ஏற்றிருக்க மாட்டாயா? எத்தனை வேலி வந்தாலும் சரிதான், அவர்கள் எல்லாம் என் மஞ்சத்தை ஆக்கிரமிக்கலாம். ஆனால் என் நெஞ்சத்தை ஆக்கிரமிக்க வாளுக்கு வேலைதான் எனக்கு வேண்டும். கடலென கனக மணிகளை குவிப்போர்க்கு என் உடலை அளிப்பேன். ஆனால் என் உள்ளத்து வேட்கையை தீர்க்க வாளுக்கு வேலிதான் வேண்டும். அதுதான் உன் விருப்பம் என்றால் நீ சென்று உன் அக்காவிடம் நான் அவரை விரும்புகிறேன், எனக்கு விட்டுக்கொடு என்று கேட்டால் சுந்தரி வாளுக்கு வேலியை உன்னிடம் மனப்பூர்வமாக விட்டுக் கொடுக்க போகிறாள். காதல் பிச்சையா? நான் சென்று கேட்க வேண்டுமா?
என் ஆசையை கொன்று போட்ட என் அக்காளின் விருப்பத்திற்குரியவரை என் சரசங்களால் சாகசங்களால் வென்று காட்டுகிறேன். சரசம், சாகசம் யாரிடம்? உன் அக்காளிடமா? பெண்ணுக்கு பெண் இப்படியெல்லாம் நினைக்கலாமா? உடன் பிறந்தவள் மீதே வஞ்சம் கொள்ளலாமா? வேதனையில் வெந்து கொண்டிருப்பவளிடம் உபதேசமா? பாகநேரி அம்பலக்காரரை என் வீட்டு படுக்கை அறையில் தவம் செய்யும்படி, காதல் பிச்சை கேட்கும்படி தவ முனிவராக மாற்றிக் காட்டுகிறேன், பார்க்கிறாயா? இல்லை என்றால் என் பெயர் வடிவாம்பாள் அல்ல. நான் சொல்லும் நியாயம் உனக்கு உபதேசமாக படுகிறது. உன் விருப்பம் பொருத்தமற்றது என்பதை நீ உணர்ந்து கொள்ள மறுக்கிறாய். இனி காலம்தான் உனக்கு பாடம் புகட்ட வேண்டும். காலம் எனக்கு பாடம் புகட்டுமா? அதுதான் இல்லை. நான் அந்த வாளுக்கு வேலிக்கு காதல் பாடம் புகட்டப் போகிறேன். அதை என் அருமை அக்காள் அருகில் இருந்து பார்த்து பொறுமப் போகிறாள். அத்தை, என் தோழியின் வீடு இங்கு அருகில்தான் இருக்கிறது. நான் சென்று அவளோடு பேசிவிட்டு பிறகு வருகிறேன். என்ன வடிவு இப்படி சொல்கிறாய்? பாகநேரி அம்பலக்காரர் நமது வீட்டிற்கு வரும்பொழுது நீ இங்கு இருக்க வேண்டாமா? நான் இங்கிருந்து என்ன செய்ய போகிறேன்? இருக்க வேண்டியவள் இங்கேதானே இருக்கிறாள். எல்லாவற்றையும் அவள் பார்த்துக் கொள்வாள். நான் போகிறேன். லலிதா, வடிவு இந்த நேரத்தில் எங்கே போகிறாள்? அவள் தோழியை பார்க்க போகிறாளாம். ஓஹோ. ஆமாம், சுந்தரி எங்கே? இங்கே எல்லா பணிகளிலும் அவள் பங்கெடுத்துக் கொண்டதால் செய்து கொண்டிருந்த சிகை அலங்காரம் கலைந்து விட்டது. நீ சென்று அதை சரி செய்து கொண்டு வா என்று உள்ளே அனுப்பினேன். நல்ல வேளை. இவள் இப்படி மூர்க்கத்தனமாக பேசும்போது சுந்தரி இல்லை. அவள் கேட்டிருந்தால் அவள் மனம் என்ன பாடுபட்டிருக்கும்? அதற்காக என்ன செய்வது லலிதாங்கே? ஆமை புகுந்த இல்லமும் பொறாமை புகுந்த உள்ளமும் உருப்படாது என்பார்கள். இங்கு வடிவு மனதில் தன் அக்காவிற்கு கிடைத்த வாழ்க்கையை கண்டு பெருமைப்படுவதற்கு பதில் பொறாமை புகுந்து விட்டது. இந்த நிலை இப்படியே நீடித்தால் இதற்கு என்னதான் முடிவு? நீயோ நானோ இதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவள் தன்னைத்தானே திருத்திக் கொண்டால்தான் உண்டு. அம்பலக்காரர் வரும் நேரத்தில் அவள் வெளியே சென்றதும் ஒரு வகையில் நல்லதுதான். நீ அதற்காக கவலைப்படாத. ஆமா, அம்பலக்காரர் வந்து விட்டார். லலிதா, நான் வாசலுக்கு சென்று அவரை வரவேற்கிறேன். நீ சென்று சுந்தரியை அழைத்து வா. செல்லுங்கள். வாருங்கள் வாருங்கள். வணக்கம். உங்கள் பாதம் இந்த ஏழையின் இல்லத்தில் பட நாங்கள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? உலகத்தில் உள்ள சிற்பங்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு சுந்தரி என்ற பெயரில் உங்கள் இல்லத்தில் தானே இருக்கிறது. வாருங்கள். நீங்கள் இருவரும்
இந்த ஒரு மாலையை கொண்டே மணமாலையாக ஒருவருக்கொருவர் சூட்டிக் கொண்ட காட்சி ராமரும் சீதா தேவியும் மணமாலை சூட்டிக் கொண்டது போல இருக்கிறது. சுந்தரி, அவரை அழைத்து சென்று ஊஞ்சலில் அமரவே. நீங்கள் வாருங்கள். 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 நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருங்கள், நாங்கள் வந்து விடுகிறோம். வா. அமருங்கள். நீயும் உட்காரு சுந்தரி. தாம்பூலம் போடுகிறீர்களா? நீ மடித்துக் கொடுத்தால் நிச்சயம் போடுவேன். இது வேண்டாம். வேறு? அது வேண்டும். என்னவாயிற்று? சுண்ணாம்பை அதிகமாக வைத்து விட்டாய் போலிருக்கிறது. ஐயோ, மன்னித்து விடுங்கள். சுண்ணாம்பின் அளவு தெரியாமல் அதிகமாக தடவி விட்டேன் போலிருக்கிறது. நாட்டியத்திற்கு தாளம், ஸ்ருதி எல்லாமே அளவாக இருப்பது போல் தாம்பூலத்துக்கும் பாக்கும் சுண்ணாம்பும் அளவாக இருக்க வேண்டும். தாம்பூலம் மடித்து பழக்கம் இல்லை. கவலைப்படாதே, நான் கற்றுத் தருகிறேன். இருங்கள். சுந்தரி, எங்கு செல்கிறாய்? பால் சாப்பிட்டால் நாவிற்கு இதமாக இருக்கும். பால்? முப்பாலில் எப்பால்? பசும்பால் இருந்தால் கொடு. அது இருக்கும் இடத்திற்கே போய்விடலாமே. பசுமாடு இருக்கும் இடத்திற்கா, தொடுவத்திற்கா? நீங்கள் இசை மன்னர் என்றுதான் நினைத்திருந்தேன். நகைச்சுவை மன்னராகவும் இருக்கிறீர்களே. நீ பரதக்கலை ராணி என்றுதான் நினைத்தேன். பட்டம் சூட்டுவதிலும் தேர்ச்சி பெற்று விளங்குகிறாயே. பொருத்தமானவர்களுக்கு தானே அதை சூட்ட முடியும். வாருங்கள், மாடிக்கு போகலாம். மாடிக்கா? எதற்கு? அங்குதான் உங்களுக்கு விருந்து. விருந்து? நான் உணவை சொன்னேன். அமருங்கள். சாப்பிடுங்கள். உணவு எப்படி இருக்கிறது?
உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அம்பலக்காரன் என்ற முறையில் அம்பலங்கள், பாளையங்கள், அரசுகள், பேரரசுகள் என்று பல இடங்களுக்கு சென்று பலவிதமான உணவுகளை உண்டிருக்கிறேன். ஆனால் அத்தனை இடங்களிலுமே இதுபோன்ற ஒரு சுவையான உணவை, இல்லை, உணர்வை நான் உண்டதே இல்லை. அதற்கு காரணம் இருக்கிறது. என்ன அது? இந்த உணவில் என் உயிரையும் கலந்து சமைத்திருக்கிறேன். என் மீது இவ்வளவு பிரியம் வைத்திருக்கும் நீ அன்று என்னை அப்படி வெறுத்து பேசினாயே. கருங்கல் பாறைகளுக்கிடையிலேதானே குளிர்ந்த அருவி பாய்கிறது. அதைப் போல்தான் நமது கடுமையான வாக்குவாதத்திற்கிடையே இந்த அன்பு உருவாகி இருக்கிறது. சாப்பிடுங்கள். என்னவாயிற்று? வேண்டாம் சுந்தரி. புரியவில்லை. இல்லை, அது... சொல்லுங்கள். சுந்தரி, நான் உன்னை மனமாற விரும்புகிறேன். நீதான் என் வாழ்க்கை துணை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என்ன ஆனால்? நான் மேற்கொண்டுள்ள விரதம் ஒன்று நமது விரக தாபத்தை தணித்துக் கொள்ள தடையாக இருக்கிறது. விரதமா? ஆம் சுந்தரி. அதை பற்றி நான் சொன்னால் நீ சங்கடப்படுவாய். ஏன்? இப்போதே நரம்பு தெரித்துவிட்ட யாழ் போல் ஆகிவிட்ட நீ அதைச் சொன்னால் மனமுடைந்து போவாயோ என்று அச்சமாக இருக்கிறது. இனி என் வாழ்வில் எல்லாமே நீங்கள்தான் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் பிரச்சனை அனைத்தும் என்னுடையதாகி விடுகிறதல்லவா? உங்கள் விரதம் எனக்கும் உரியதல்லவா? அதனால் எதுவாயினும் தயங்காமல் சொல்லுங்கள். என் தங்கை கல்யாணியின் திருமணம் முடியும் வரையில் இரண்டு தூய உள்ளங்களை இணைப்பதுதான் காதல். உடல்களை இணைப்பது ஒரு விதமான வெறி. காதலை முதுமையிலும் சுவைக்க முடியும்.
காமவெறியின் ஆயுளோ உடலின் வலியோடு முடிந்துவிடும். உங்கள் தங்கை கல்யாணி நாச்சியாரின் திருமணம் என்பது நடக்க முடியாத ஒன்றல்லவே. அதனால் நான் காத்திருக்க வேண்டிய காலத்தின் இடைவெளி அதிகமாக இருக்காது. சுந்தரி, என்னை தவறாக புரிந்து கொள்ளாதே. நான் எத்தனை பிரச்சனைகளுக்கு ஈடுகொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு முழுமையாக தெரியாது. அதற்கிடையே என் தங்கை கல்யாணி நாச்சியாரின் திருமணத்தை முடித்துவிட்டால் என் இதயத்தில் ஏற்றி வைத்திருக்கும் மிகப்பெரிய பொறுப்பை நிறைவேற்றியவனாவேன். சிப்பியின் முத்து நான். உங்கள் சிரசை அலங்கரிக்கும் மகுடத்தில் ஒரு இடம் கிடைத்துவிட்டதே, எனக்கு அதுவே போதும். என்னதான் நீ சொன்னாலும் உன் இதய மாளிகையில் எங்கோ ஒரு மூலையில் ஏமாற்றத்தின் சோகம் பின்னணியில் ஒலிப்பதை என் காதுகளால் கேட்க முடிகிறது. சுந்தரி, ஒரு கலைமாதின் வீட்டுக்கு ஒரு அம்பலக்காரன் வருகிறான் என்ற உணர்வோடு நான் வரவில்லை. சம்பிரதாயப்படி சீர்வரிசைகளை அனுப்பி வைத்தேன். நம் உறவுக்கு இது ஆதாரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. முறைப்படி உன் வீட்டிற்கு வந்து விருந்து உண்டேன். நம் உறவு உறுதியானது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக. அத்தோடு மற்றொன்றும் சொல்கிறேன். என் தங்கையின் மீது எனக்கிருக்கும் அன்பு இன்று முதல் உனக்கும் ஏற்பட வேண்டும். கல்யாணியின் கழுத்தில் தாலி ஏறும் வரை நமக்குள் தாம்பத்திய உறவு இல்லை என்று என்னைப் போலவே நீயும் விரதம் பூண்டிட வேண்டும். நீங்களே என் உள்ளத்தில், உயிரில், அனைத்திலும் ஒன்றாகிவிட்ட பிறகு நீங்கள் சொல்லும் அந்த உறவிற்கு நமது சிந்தனையில் முதலிடம் கிடையாது. நான் உங்களுக்காக எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் காத்திருப்பேன். சுந்தரி, சொல்லுங்கள். நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான காதலுக்கு ஒரு அன்பு பரிசு தரப்போகிறேன். நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது வெறும் பரிசு மட்டுமல்ல, தாலி. உனக்கு திருப்திதானே? நான் விரும்பியதையெல்லாம் கிடைத்து விட்டது என்பது போல் நாடகம் நடத்தி அதை தட்டி பறித்து விட்டாயே. அப்பர் பெருமான் உன் சிரிப்பை பற்றி புகழும் போது குளித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் என்று பாடியிருக்கிறார் என்று என் அருமை அக்கா சுந்தரி பூரித்து போய் பாராட்டுவாளே. அதற்கு மகிழ்ந்துதான் நான் விரும்பியதை அவளுக்கு கொடுத்து விட்டாயா? இப்போது உன் சிரிப்பு உன்னை நான் எப்படி ஏமாற்றி விட்டேன் பார்த்தாயா என்று ஏளனமாக சிரிப்பது போலல்லவா இருக்கிறது. என்று நான் வாளுக்கு வேலையின் பெயரை கேட்டேனோ அன்றே என் நெஞ்சத்தில் கற்பாறையில் செதுக்கிய எழுத்தைப் போல் பதிந்து விட்டது. என்று அவரை நேரில் பார்த்தேனோ அன்றே அவரை எப்படியும் அடைய வேண்டும் என்ற ஆசை பெருகிவிட்டது. பாகநேரி அம்பலத்திற்கே சென்று அவர் தங்கைக்கு நடனம் கற்றுத்தரும் வாய்ப்பு கிடைத்தவுடன் அவரை என்னவராக்கிக் கொள்ளும் எண்ணமும் எளிதாகவே என் கைக்குள் வந்து விட்டதாக நான் எண்ணி மகிழ்ந்தேன். ஆனால்
எல்லாவற்றையும் ஊமை கண்ட கனவாகவே மாற்றிவிட்டாயே. என்னை அங்கே அனுப்பிவிட்டு பாகநேரி யாரை இங்கே வரச் செய்து என் அக்காளோடு இணைத்து விட்டாயே. எனக்குரியதாக நினைத்த மலர் மஞ்சம் இப்போது அவளுக்குரியதாகிவிட்டதே. அம்மா, என்ன மல்லிகா? குடிக்க பால் கொண்டு வரட்டுமா? வேண்டாம், சற்று நில். என் அக்காள் சுந்தரி இன்னும் மாடி அறையிலிருந்து கீழே இறங்கவில்லையா? மாடி அறையா? அவர் இரவே கீழே இறங்கி வந்து வழக்கம் போல் தனது அறையிலே படுக்கச் சென்று விட்டார்களே. வழக்கம் போல் விடுவதற்கு முன்பே விழித்தெழுந்து நீராடிவிட்டு கோவிலுக்கு புறப்பட்டு சென்று விட்டார்கள் அம்மா. அப்படியா? ஆமாம், அக்கா இரவே இறங்கி வந்து விட்டாள் என்றாயே. அப்படியானால் இங்கே வந்திருந்தாரே பாகநேரி அம்பலக்காரர், அவர் எங்கே? அவர் வந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் புறப்பட்டு சென்று விட்டாரம்மா. அவரை வழி அனுப்பிய பிறகுதான் சுந்தரி அம்மா தன் அறைக்கு உறங்க போனார்கள். அப்படியென்றால் நேற்று எதுவும் நடக்கவில்லை என்று அர்த்தம். என்னம்மா யோசிக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, நீ போ. சரியம்மா. சற்று பொறு. என்னம்மா? நான் இதை பற்றி உன்னிடம் கேட்டேன் என்பதை யாரிடமும் சொல்லிக் கொண்டிருக்காதே. சரிங்களம்மா. நீ நடத்தும் திருவிளையாடலை புரிந்து கொள்ளவே முடியாது போலிருக்கிறதே. எனக்கு கண்ணில் காட்டி கையில் எடுப்பதற்குள் பறித்தாய் என்றால் என் அருமை அக்காவிற்கு கையில் கொடுத்துவிட்டு அதை அடைவதற்குள் தட்டிவிட்டிருக்கிறாயே. அப்படியானால் பாகநேரி அம்பலக்காரரை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் வாய்ப்பு என்னை விட்டு போகவில்லை என்றுதானே சொல்கிறாய்? விடமாட்டேன். பாகநேரி அம்பலக்காரரை எனக்கு சொந்தமாக்காமல் நான் ஓய மாட்டேன். பலே, மாமா, நீங்கள் மல்லிகாவிடம் உன் அக்காவை பற்றி விசால மனதுடன் விசாரித்துக் கொண்டிருந்தாயே, அப்பொழுதே நான் வந்து விட்டேன். அக்காவின் ஆசை நிறைவேறியதா என்று தங்கை அக்கறையோடு விசாரிப்பது தவறா மாமா? அது தவறில்லை வடிவு. அது நிறைவேறவில்லை என்று அறிந்து கொண்டு நீ மகிழ்ச்சி அடைகிறாயே, அதுதான் தவறு. நீ செய்வது மிகப்பெரிய தவறு. என்ன? நான் மகிழ்கிறேனா? முதல் நாள் இரவில் அக்காவுக்கு தன் விருப்பம் முடியா இரவாய் போய்விட்டதே என்று நான் எப்படி கலங்கி இருக்கிறேன் தெரியுமா? வடிவு, சின்னஞ்சிறு குழந்தை பருவத்திலிருந்தே உன்னை பார்த்து கொண்டிருப்பவன் நான். உன் ஒவ்வொரு பேச்சுக்கும் செயலுக்கும் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்பவன் நான். அக்காவின் மஞ்சத்துக்குரியவரை தன் மஞ்சத்திற்கு வரவழைக்க நினைத்து அதையே ஒரு சூளுரையாக தெய்வத்திடம் கேட்கிறாயே, அதை அவர் நிறைவேற்றுவார் என்று எப்படி நம்புகிறாய்? நான் இங்கு நின்று எதையோ முணுமுணுத்துக் கொண்டிருந்ததை காதில் பாதி விழுந்தும் பாதி விழாததுமாக கேட்டுவிட்டு தாங்களாகவே எதையோ கற்பனை செய்து கொண்டு பேசுகிறீர்கள். அக்காவை தேடி வந்தவர் அடுத்த கணமே புறப்பட்டு விட்டார் என்றால் அங்கு என்ன நடந்ததோ, அக்காள் என்ன பேசினாலோ, மீண்டும் அவரிடம் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டு அவளை வெறுத்துவிட்டு போகும்படி செய்துவிட்டாளோ என்றுதான் நான் குழம்பிக் கொண்டிருந்தேன். அப்படி அவர் வெறுத்து விட்டு சென்றிருந்தால் நீ மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பாய், அப்படித்தானே? ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஓர் உயர்ந்த நோக்கத்தோடுதான் இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். இதன் மூலம் வாளுக்கு வேலையின் உள்ளத்தில் மேலும் உயர்ந்து விட்டாள் சுந்தரி. அப்படி என்ன உயர்ந்த நோக்கம்? தன் தங்கை கல்யாணியின் திருமணம் நடக்கும் வரை நமக்குள் தாம்பத்திய உறவு கூடாது என்று சொல்லி இருக்கிறார் வாளுக்கு வேலியார். அதுவரை நானும் உங்களுக்காக காத்திருப்பேன் என்று உறுதி அளித்திருக்கிறாள் சுந்தரி. இதிலிருந்து என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது? பாகநேரியில் ஒரு அண்ணன் தன் உடன் பிறந்த தங்கையின் வாழ்வுக்காக தன் விருப்பங்களை கூட விலக்கி வைக்க தயாராக இருக்கிறார். ஆனால் திருக்கோட்டியூரில்
ஒரு தங்கை தன் அக்காவின் விருப்பம் நிறைவேறவில்லையே என்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறாள். மாமா, வேண்டாம் வடிவு, நடந்தது நடந்து விட்டது. நமக்கு விதிக்கப்பட்டது இதுதான் என்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ முயற்சி செய். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம். உடன் பிறந்தே கொல்லும் வியாதி என்ற அவ்வையின் பாடலுக்கு நீயே உதாரணமாகி விடாதே. உன்னை நீ மாற்றிக்கொள், அதுதான் உனக்கு நல்லது. நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமா? அது நடக்காது. நான் இப்படித்தான் இருப்பேன். நான் அடைய முடியாத ஒன்று இன்னொருத்தருக்கு கிடைத்து விட்டால் அதை விட்டு விடுவேனா? கல்யாணியின் திருமணம் வரை எனக்கு இப்போது வாய்ப்பு கிடைத்து விட்டது. அதற்குள் அந்த வாளுக்கு வேலையை எனக்கு சொந்தமாக்கி விடுவேன். இது நடராஜர் மீது ஆணை. இங்க பாரு கௌதாரியே, நான் சொல்றத கேளு. இன்னைக்கு பால் பாயசம் தான் செய்யறோம். இல்ல இன்னைக்கு பலாப்பழ பாயசம் தான் செய்யணும். ஏதாவது விசேஷம்னா பால் பாயசம் செய்யறதா ரொம்ப பொருத்தமா இருக்கும். வழக்கமா செய்யற மாதிரி இல்லாம வித்தியாசமா ஏதாவது செய்யணும்னா பலாப்பழ பாயசம் தான் அருமையா இருக்கும். பால் பாயசம் தான் விசேஷத்துக்கு பரிமாறுறது. பலாப்பழ பாயசம் தான் வித்தியாசத்துக்காக பரிமாறுறது. இல்ல பால் பாயசம். இல்ல பலாப்பழ பாயசம். இல்ல பால் பாயசம். பலாப்பழ பாயசம். இல்ல பால் பாயசம். பால் பாயசம். ஆரம்பித்து விட்டீர்களா? வாங்க ஐயா வாங்க. காலையிலேயே சண்டையா? சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் பால் பாயசம் செய்யணுங்கிற, இவ பலாப்பழம் பாயசம் தான் செய்யணும்னு என் மூக்க வேற உடைச்சுட்டான். போதும். கல்யாணி எங்கே? சோர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. என்ன, உறங்கிக் கொண்டிருக்கிறாளா? விடியற் காலையில் எழுந்து பல பணிகளை செய்பவள் ஆயிற்றே என் தங்கை. இன்று என்னவாயிற்று? அதுவா, நேத்து வடிவம்மா நடன பயிற்சி தொடங்கிட்டாங்கல்ல. கல்யாணி அம்மா ரொம்ப ஆர்வமா கத்துக்கிறாங்கல்ல. அதான் காலையில இருந்து சோர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஓ, அப்படியா? கல்யாணி நன்றாக கற்றுக்கொள்கிறாளா? ஒரு தடவை சொன்னா போதும், பட்டுன்னு பிடிச்சுக்கிறாங்க. கல்யாணிமா ஆடுறத பார்த்து அந்த வடிவமாவே அசந்து போயிட்டாங்க. அண்ணா, வா அதப்பா, நீங்கள் செல்லுங்க. என்ன பாயாசம் சொல்லவே இல்லையே? பால் பாயாசம் தான். பலாப்பழ பாயசம் தானே? ஒரு பாயசமும் வேண்டாம். ஒன்னால பால் பாயாசம் போச்சு. அதப்பா, ஒவ்வொரு கணமும் உன்னைத்தான் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். வேலையெல்லாம் நல்லபடியாக முடிந்ததா? அனைத்தும் நல்லபடியாக முடிந்தது அண்ணா. அதப்பா, உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். அண்ணா, தாங்கள் இவ்விதம் பெருமிதப்படும் அளவிற்கு நான் ஒன்றும் பெரிதாக செய்து விடவில்லையே. இல்லை யாதப்பா, இப்போது நீ செய்து வந்திருக்கிற காரியம் சாதாரணமானதல்ல, மிகப்பெரிய சாதனை. நான் அப்படி நினைக்கவில்லை அண்ணா. ஆதப்பா, நீ ஆற்றிய செயலை பற்றி உனக்கு சரியாக புரியவில்லை. அதனால் தான் இப்படி பேசுகிறாய். ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னகத்தில் நாம் போராடிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆதரவாக பல உடன்பிறப்புகளும் உற்றார் உறவினர்களும் இருக்கிறார்கள். நாட்டுப்பற்று உள்ளவர்கள், மொழிப்பற்று உள்ளவர்கள் என பல பேர் நமக்கு துணையாக இருந்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய மக்கள் சக்தியோடு பரங்கியரை எதிர்த்து போராடுகிறோம் என்பது பெரிய விஷயமே அல்ல. எந்தவித துணையும் இல்லாமல் தமிழ் இனத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய பலரை சமாளித்துக் கொண்டு தமிழ் ஈழம் வெள்ளையரின் ஆதிக்கத்திற்கு போய்விடக் கூடாது என்று முல்லைத்தீவில் போராடிக் கொண்டிருக்கிறாரே ஒரு தமிழ் காவலர், அடங்கா பற்று குலசேகர வைரமுத்து பண்டாரக வன்னியன். அந்த முல்லைத்தீவு மன்னனை நினைத்து பெருமையடையாமல் இருக்க முடியுமா? அவருக்கு துணையாக கண்டியில் அரசாண்டு கொண்டிருக்கும் விக்ரம ராஜசிங்கன் எனும் கண்ணுச்சாமியைத்தான் எண்ணி பார்க்காமல் இருக்க முடியுமா? தாங்கள் சொல்வது உண்மைதான் அண்ணா. நம்மை பொறுத்தவரை நமக்கு ஒரே பகைவன் நம் மண்ணை அபகரிக்க துடிக்கும் பரங்கியர்கள் தான். ஆனால் ஈழத்திலோ தமிழ் மக்கள் எந்த விதத்திலும் முன்னேற்றம் அடையக்கூடாது என்று நினைக்கும் பலரை சமாளித்துக் கொண்டு ஈழ மண்ணில் தனது ஆளுமையை நிலைநாட்ட வேண்டும் என்று துடிக்கும் ஆங்கிலேயரையும் எதிர்த்துக் கொண்டிருப்பது அவ்வளவு சாதாரண காரியமில்லை.
அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று மருது சகோதரர்களும் ஊமைத்துறையாரும் நினைத்தது அவர்களுக்கு ஆயுத உதவி செய்வதென தீர்மானித்து ஈழத்திற்கு ஆயுதத்தை அனுப்பி வைப்பது என்பது அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய காரியமல்ல. இங்கிருந்து ஆயுதங்களை எடுத்துச் செல்லக்கூடியவன் ஆற்றல் மிக்கவனாக இருந்தால் மட்டும் போதாது, தன்னுடைய அறிவு கூர்மையாலும் காரியங்களை சாதிக்கும் சாமர்த்தியசாலியாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அரிய பணியை செய்ய ஊமைத்துறையார் உன்னை தேர்ந்தெடுத்த போது ஆதப்பன் இதை செய்வானா என்று என் உள்ளத்தில் ஒரு அச்சம் தோன்றியது. அண்ணா, தங்கள் அறிவனும் ஆயுத சாலையில் உருவாக்கப்பட்ட ஆயுதம் அண்ணா நான். இந்த ஆயுதம் உங்கள் எண்ணப்படியே இலக்கு மாறாமல் எதையும் சாதிக்கும் ஆற்றல் படைத்ததண்ணா. உனது வீரத்தில் எனக்கு எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. ஆனால் என்னுடைய கவலை எல்லாம் நீ சட்டென்று ஆவேசப்படக்கூடியவன். அந்த ஆவேசத்தால் அவசரப்பட்டு ஏதேனும் செய்து அதனால் நீ ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக் கூடாதே என்பதுதான். ஆனால் வெகு சாமர்த்தியமாக இங்கிருந்து ஆயுதங்களை ராமேஸ்வரம் சென்று அங்கிருந்து கடல் மார்க்கமாக சிலாவத்தித்துறை அடைந்து வன்னி நாட்டிற்கு சென்றிருக்கிறாயே, இது மிக மிக அரிய செயலாதப்பா, பாராட்டக்கூடிய செயல். இலங்கையும் தமிழகமும் எக்காரணத்தைக் கொண்டும் இணைந்துவிடக் கூடாது என்று மிக எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். அதற்கு காரணம், தமிழகமும் ஈழமும் ஒன்றுபட்டு விட்டால் தனது ஆளுமையை இரு நாட்டிலும் ஏற்படுத்த முடியாது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அதன் கடற்படையை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார்கள் ஆங்கிலேய கப்பற்படை வீரர்கள். ஆனால் இத்தனை பாதுகாப்பையும் கடந்து தோணி மூலம் நீ இலங்கைக்கு சென்று முல்லைத்தீவில் உள்ள வைரமுத்து பண்டாரக வன்னியனையும் கண்டிப் பகுதியில் உள்ள கண்ணுச்சாமியையும் சந்தித்து தமிழகத்தின் சார்பாக அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியதோடு அவர்களிடம் ஆயுதங்களையும் ஒப்படைத்து விட்டு வந்திருக்கிறாயே, இது போற்றுதற்குரிய செயல் அல்லவா? உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். ஆங்கிலேயர்களுடன் ஈழத்தில் நடக்கும் போராட்டத்தில் பண்டாரக வன்னியன் வெற்றி பெற்றால் அதில் நிச்சயம் உனக்கும் பங்கு உண்டு. அண்ணா, உண்மையில் இத்தகைய உன்னதமான விஷயத்திற்கு வித்திட்டவர்கள் யார்? மருது சகோதரர்கள் அல்லவா? அந்த வித்தை செடியாகவும் மரமாகவும் வளர்த்தது யார்? ஊமைத்துறையார் அல்லவா? அந்த மரத்தில் பல கனிகள் தோன்ற கடுமையாக உழைத்தது யார்? கோபால நாயக்கர் அல்லவா? வருங்காலத்தில் ஈழத்தில் வைரமுத்து பண்டாரக வன்னியருக்கு ஒரு வெற்றி கிடைக்குமானால் அந்த வெற்றியின் முழு பொறுப்பும் அந்த மூவேந்தர்களையே சாரும் அண்ணா. ஆங்கிலேயர்களை தமிழகத்தை விட்டு ஓட ஓட விரட்டிய பிறகு நமக்கு அடுத்த இலக்கு ஈழம்தான். ஈழத்தில் இருக்கும் வைரமுத்து பண்டாரக வன்னியருக்கும் கண்ணுச்சாமிக்கும் பேருதவியாக இருந்து பரங்கியர்களை அங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன் ஒரு மாபெரும் ரகசியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். என்ன அது? தமிழகத்திலிருந்து ஈழத்திற்கு நம் மூலமாகத்தான் ஆயுதம் செல்கிறது என்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த விஷயம் ஆங்கிலேயர்களுக்கு தெரிந்துவிட்டால் அவனுடைய முதல் எதிரி நாமத்தான் இருப்போம். அதன் பிறகு அவன் நம்மை தாக்க காரண காரியங்களையோ சாட்சி ஆதாரங்களையோ தேட வேண்டிய அவசியம் இல்லை. எந்தவித விசாரணையும் இன்றி நம்மை அழிக்க துணிந்து விடுவான். அதனால் இந்த ரகசியத்தை மிகவும் எச்சரிக்கையோடு நாம் பாதுகாக்க வேண்டும். உங்கள் ரகசிய பேச்செல்லாம் முடிந்து விட்டதா? நான் வரலாமா? வாமா. அண்ணா, முதலில் இந்த இனிப்பை உண்ணுங்கள். என்ன கல்யாணி, இனிப்புடன் வந்திருக்கிறாய்? ஓ, ஆதப்பன் சென்ற காரியம் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது என்பதற்காகவா? அது எப்படி உனக்கு தெரியும்? சின்னண்ணா எங்கு போனார், எதற்கு போனார், வெற்றியா தோல்வியா எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் திருக்கோட்டியூருக்கு சென்று ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கிறீர்களே, அது எனக்கு நன்றாக தெரியும். அதற்காகத்தான் இந்த இனிப்பு. என்ன கல்யாணி, நீ இதை போய் நல்ல செய்தி என்று சொல்கிறாய்? அந்த நாட்டியக்காரி சுந்தரி அண்ணனை அந்த அளவிற்கு எடுத்தறிந்து பேசியதே தவறு.
அந்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்வதாக நினைத்து அந்த நாட்டியக்காரி உனக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க தன் தங்கையை பாகனேரிக்கு அனுப்பியிருக்கிறாள். இது ஒரு நல்ல செய்தியா? சின்னண்ணா, நீங்கள் இவ்வாறு சுந்தரி, நாட்டியக்காரி, அவள் இவள் என்றெல்லாம் பேசக்கூடாது. ஏன்? கல்யாணி, என்னை ஏன் அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்கிறாய்? அந்த அளவிற்கு திருக்கோட்டியூரில் என்ன நடந்தது? நம் அண்ணன் அந்த சுந்தரியை காந்தர்வ விவாகம் புரிந்து கொண்டார். அதனால்தான் அப்படி சொன்னேன். இது எப்படி நடக்க முடியும்? இப்படி ஒரு காரியத்தை அண்ணன் செய்தார் என்று சொல்ல உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது? பொறுங்கள் பொறுங்கள். என்ன ஆயிற்று உங்களுக்கு? ஏதோ வெள்ளையருக்கு எதிராக ஆவேசமாக பேசுவது போல் இவ்வளவு கோபமாக பேசுகிறீர்கள். பிறகு சுந்தரியின் மேல் அண்ணனுக்கு எப்படி காதல் மலர்ந்தது? காதலுக்கு காரணங்கள் கிடையாது. சுந்தரி தனது கலையை உயிராக மதிப்பவர். அந்த கலைக்கு ஒரு அவமதிப்பு ஏற்பட்டால் அது அம்பலக்காரராக இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவனாக இருந்தாலும் சரி, எதிர்க்கும் துணிச்சல் பெற்றவர். அதே நேரம் உயர்ந்த பண்புகளை கொண்டவர். ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக மதிப்பவர். இத்தனை நற்பண்புகள் அந்த சுந்தரியிடம் இருப்பதால் இதில் ஏதோ ஒன்று அண்ணன் மனதை ஈர்த்திருக்க வேண்டும். இத்தனை போராட்டங்களுக்கு இடையில் புயலாய் இருந்த அண்ணனின் வாழ்க்கையில் தென்றலாய் அந்த சுந்தரி வந்திருக்கிறாரே, அதை நினைத்து நாம் மகிழ வேண்டாமாண்ணா? அண்ணன் தனக்கென ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து தனக்கு துணைவியாக்கிக் கொள்ள முனைந்திருக்கிறாரே, நிச்சயம் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா இதை ஏற்றுக்கொண்டாரா? மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். அவரை அண்ணன் ஏற்றுக்கொண்டதற்கு அச்சாரமாக நம் வீட்டிலிருந்து சீர்வரிசைகள் திருக்கோட்டியூருக்கு போயாகிவிட்டது. ஓ, இவ்வளவுதானா? இதையா இவ்வளவு பெரிதுபடுத்தி பேசினாய்? நான் கூட அண்ணன் தவறாக முடிவெடுத்து விட்டாரோ என்று சற்று பயந்து போய்விட்டேன். சீர்வரிசை தானே அனுப்பியிருக்கிறார். என்னண்ணா இவ்வளவு சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள்? கல்யாணி, அம்பலக்காரர்களாக இருப்பவர்கள் தாங்கள் விருப்பப்பட்ட பெண்ணை ஆசை நாயகியாக ஆக்கிக் கொள்வது வழக்கம். அதற்காக சீர்வரிசைகளை அனுப்பி முறையாக அவளை தனக்கு மட்டுமே சொந்தமாக்கிக் கொள்வது நடைமுறையில் இருக்கும் ஒன்றுதான். அதற்காக அந்த பெண்ணை மனைவியாக அவர் ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம் இல்லை. இல்லை யாதப்பா, உன் அண்ணன் அப்படி பெண்மோகம் பிடித்து திரிபவன் என்று நினைத்து விட்டாயா? நான் சுந்தரியை ஏற்றுக்கொள்ள முன்வந்தது மோகத்தினால் அல்ல. எங்கள் இரு மனமும் இணைந்ததற்கு அடையாளமாகத்தான் சுந்தரி வீட்டிற்கு சீர்வரிசைகளை அனுப்பி வைத்தேன். தற்போது நான் சுந்தரியை காந்தர்வ மனம் புரிந்திருந்தாலும் விரைவில் ஊரறிய நிச்சயம் அவளை திருமணம் செய்வேன். இதை எந்த சபையில் அறிவிக்க வேண்டும் என்றாலும் தயங்காமல் அறிவிப்பேன். ஏனென்றால் சுந்தரி என் ஆசை நாயகி அல்ல, அன்புக்குரிய மனைவி. அதை தயவு செய்து எல்லோரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணா, இது என்ன ஆச்சரியம்! நீங்கள் இருவருமே மிகச்சிறந்த வீரர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். வாழ்வீச்சு, ஈட்டி எறிதல், வில்லேந்தி அம்பு தொடுத்தல் என அனைத்திலும் நீங்கள் வல்லவர்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன். ஆனால் துப்பாக்கிகளை ஏந்தியவுடன் நீண்ட காலமாக அதில் பயிற்சி பெற்றவர்கள் போல் சரியாக குறிப்பார்த்து சுடுகிறீர்களே, அது எப்படி? ஊமை துறையாரே, நாங்கள் சிவகங்கை மகாராணி வேலு நாச்சியாரின் மெய்க்காவலர்களாக இருந்தவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? அது நாட்டு மக்கள் அனைவரும் அறிந்த வரலாற்றாயிற்றே. சிவகங்கையின் மன்னர்களாக மகாராணியார் வேலு நாச்சியாரின் கரத்தால் முடிசூட்டப்பட்ட பிறகும், சிவகங்கை முதல் காளையார் கோயில் வரை தங்கள் ஆதிக்கத்தில் வந்த பிறகும் நீங்கள் அதை மறைத்ததும் இல்லை, மறந்ததும் இல்லையே. வரலாற்று உண்மைகளை
மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஊமைத்துறையாரே? எங்கள் மகாராணி வேலு நாச்சியாருக்கு நாங்கள் உண்மையாக சேவை புரிந்தோம். அந்த சேவைக்கு மகிழ்ந்த அவர் சிவகங்கை சீமையை பரிபாலிக்கும் பொறுப்பை எங்களிடம் தந்துவிட்டு அவர் அரசியல் துறவு பூண்டார். துப்பாக்கி சுடும் பயிற்சியை பற்றி அல்லவா நாம் பேச ஆரம்பித்தோம்? அதை நீங்கள் சொல்லவில்லையே. மகாராணி வேலுநாச்சியார் மீது கொண்டிருந்த மரியாதையின் காரணமாக வெள்ளையர்கள் எங்களிடம் நட்பு பாராட்டினார்கள். அந்த நேரத்தில் ராமநாதபுரம் கோட்டையை பரிபாலிக்கும் பொறுப்பை ஏற்றிருந்த கர்னல் மார்டின்ஸ் என் தம்பி சின்ன மருதுவிற்கு மிகவும் நெருங்கிய நண்பராக மாறிவிட்டார். மார்டின்ஸிடம் சின்ன மருது துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்ற போதே நானும் அதை கற்றுக்கொண்டேன். ஆனால் நீங்கள் இதற்காக இவ்வளவு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தென்பாண்டி நாட்டுக்கே உரித்தான விளரித்தண்டை ஏற்றி இலக்கு நோக்கி வீசி பழகியவர்களுக்கு துப்பாக்கியால் குறிபார்த்து சுடுவது ஒன்றும் பெரிதல்ல. ஆனால் நான் வேறொன்றை நினைத்துதான் ஆச்சரியப்படுகின்றேன். என்ன அது? கோபால நாயக்கரிடம் ஒரு பணியை கொடுத்தால் அதை சிறப்பாக செய்வார் என்பது தெரியும். இருந்தாலும் ஆங்கிலேயன் மிக நுணுக்கமாக தயாரித்திருக்கும் இது போன்ற ஒரு துப்பாக்கி எப்படி செயல்படுகிறது என்பதை கண்டுபிடித்து அதன்படியே ஒன்றை உருவாக்க முடியுமா என்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் அந்த சந்தேகத்திற்கே இடமில்லாமல் நிறைவாக செய்துவிட்டார். வெள்ளையர்கள் துப்பாக்கிகளை ஏந்தி சுடும்போது இருப்பது போன்ற அதே விசை, அதே அழுத்தம் இந்த துப்பாக்கியிலும் அப்படியே இருக்கிறது. இந்த அளவிற்கு இதை தயாரித்ததற்கு மிகுந்த சாமர்த்தியமும் பொறுப்பும் வேண்டும். அது நம் கோபால நாயக்கரிடம் இருக்கிறது. உண்மைதான் அண்ணா. இவ்வளவு முழுமையான அமைப்புடன் ஆங்கிலேயரின் துப்பாக்கிக்கும் இதற்கும் வித்தியாசமில்லாமல் உருவாக்கி இருக்கிறார் நமது கோபால நாயக்கர். முதல் துப்பாக்கியை தயாரித்து அதன் வழிமுறைகளை கண்டறிந்து மறுகணமே ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி நூற்றுக்கணக்கான துப்பாக்கிகளை செய்ய தொடங்கிவிட்டார் கோபால நாயக்கர் என்பது தெரிந்துவிட்டது. ஆனால் அவற்றை அம்பலக்காரர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோமே, அதை செய்து விட்டாரா? அதை அறிவதற்காகத்தானே என்னையும் வீரப்பனையும் அம்பலக்காரர்களின் இருப்பிடத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள். அங்கு சென்று பார்த்தபோது நாங்கள் அயர்ந்து போனோம். இவ்வளவு விரைவில் அம்பலக்காரர்களுக்கெல்லாம் எப்படி ஆயுதங்களை அனுப்பி வைத்தார் கோபால நாயக்கர் என்று ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அம்பலக்காரர்களுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை அளிப்பதற்காக ஆங்காங்கே அவரது சீடர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அவரது சீடர்களுக்கு கோபால நாயக்கரே பயிற்சி அளித்திருக்கிறார். ஆஹா, நமது விடுதலை போராட்டத்திற்கு கிடைத்திருக்கும் உன்னதமான மாணிக்கம் கோபால நாயக்கர். அவர் நமக்கு உறுதுணையாக அமைந்தது நாம் பெற்ற பெரும் பேறு. ஏன் வாளுக்கு வேலி நமக்கு பாதுகாவலனாய் இருப்பதும் நமக்கு அமைந்த பெரும் பேரல்லவா? அவரது தம்பி கருத்த ஆதப்பன் ஈழத்திற்கு ஆயுதங்களோடு சென்றாரே, என்னவாயிற்று? அதை பற்றி சொல்வதற்காகத்தான் காத்திருக்கிறேன். கருத்த ஆதப்பன் மிகவும் திறமையாக கடல் கடந்து சென்று வைரமுத்து பண்டாரக வன்னியனிடம் ஆயுதங்களை சேர்த்து விட்டான். அத்தோடு வைரமுத்து பண்டாரக வன்னியன் நம்மிடம் தரச்சொல்லி தரப்பட்ட ஒரு லிகிதத்தையும் ஆதப்பன் கொண்டு வந்திருக்கிறான். ஞானமுத்து, இதில் என்ன எழுதியிருப்பார் என்பது நமக்கு தெரியாதா? காலத்தால் செய்த நன்றி என்பதை குறிப்பிட்டிருப்பார். ஆனால் வெள்ளையனுக்கு எதிராக நாம் தொடுத்திருக்கும் இந்த சுதந்திர போரில் ஒருவருக்கொருவர் நன்றி சொல்லிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பார்த்தால் இவ்வளவு ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் கோபால நாயக்கருக்கு நாம் எப்படி நன்றி சொல்வது? அந்த ஆயுதங்களை தனியாக ஈழத்திற்கு கொண்டு போய் சேர்த்த கருத்த ஆதப்பனுக்கு எப்படி நன்றி சொல்வது? அதை பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை அண்ணா. அன்று ஆதப்பன் ஈழத்திற்கு செல்வது பற்றி பேசிய போது நான் மறுப்பு சொல்லியது உங்களுக்கு நினைவிருக்கும். நீங்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டதால் நான் எதுவும் சொல்லாமல் இருந்து விட்டேனே தவிர என் மனதில் சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஏன் அப்படி சந்தேகப்பட்டீர்கள்? பிரிட்டிஷார் தரைப்படையோடு மட்டும் நிற்கவில்லையே. வான்வழி தாக்குதலுக்கான விமானங்கள் அவர்களிடம் இருக்கின்றன. கடல் வழி தாக்குதலுக்கான கப்பல்கள் எப்போதும் கடலில் சுற்றிக்கொண்டே இருக்கின்றன.
இதிலெல்லாம் தப்பித்து ஆயுதங்களை கொண்டு செல்வது அவ்வளவு சுலபமா என்ன? ஏதோ ஒரு படகு தனியாக வருகிறது என்று தெரிந்தால் என்னவாகும்? அரை நாழிகையில் அந்த படகை சுற்றி வளைத்துக் கொள்வார்களே. படகில் ஆயுதங்கள் இருக்கிறது என்று தெரிந்தவுடனே சுட்டுக் கொன்றுவிட்டால் கூட ஒரு கணத்தில் உயிர் போய்விடும். ஆனால் உயிரோடு இழுத்துச் சென்று ஆயுதங்களை யாருக்கு கொண்டு போகிறாய், யார் இதை கொடுத்து அனுப்பினார்கள் என்று சித்திரவதை செய்வார்களே. அவர்களிடமிருந்து அதன் பின் தப்பிக்கவே முடியாது. தாங்கள் சொல்வதை கேட்கும் போதே உடல் நடுங்குகிறது, மனம் பதறுகிறது. அதோடு போயிற்றா? கரை ஏறிய பிறகும் யார் கண்ணிலும் படாமல் ஆயுதங்களை வைரமுத்து பண்டாரக வன்னியன் இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அங்கிருந்து மீண்டும் எவரிடமும் அகப்படாமல் திரும்பி வர வேண்டும். இத்தனை பிரச்சனைகளையும் கடந்து ஆதப்பன் இதை சாதித்திருக்கிறான் என்றால் நிச்சயம் அவன் பாராட்டப்பட வேண்டியவன்தான். பகைவர்களிடமிருந்து பத்திரமாக தப்பித்து வந்த மாவீரன். கருத்த ஆதப்பன் எதையும் சாதிக்கும் ஆற்றல் படைத்தவன் என்பதை மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். பொதுவாகவே ஆங்கிலேயர்கள் அம்பலக்காரர்களை மட்டுமே கவனிப்பார்கள், அவர்கள் தம்பிகளை பொருட்படுத்த மாட்டார்கள் என்று நான் நம்பியது சரியாக போய்விட்டது. வாளுக்கு வேலியின் தம்பி கருத்த ஆதப்பன் நம் நம்பிக்கைக்கு பொருத்தமானவன் என்பதை நிரூபித்து விட்டான். இதேபோல் வல்லத்தரையனின் தம்பி வைரமுத்தனையும் நம் பணிக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் இரு இளம் சிங்கங்கள் நமக்கு துணையாக அமைவார்கள். ஆதப்பனும் இதை மிகவும் விரும்புவார். ஏனென்றால் வைரமுத்தனும் ஆதப்பனும் இளவயது நண்பர்கள். மன்னர் இருவருக்கும் என் அன்பான வணக்கம். வா செவத்தையா, நாங்கள் இங்கு வந்தவுடனேயே நீ ஒரு முக்கியமான பணிக்காக வெளியில் சென்றிருக்கிறாய் என்பதை அறிந்தோம். அதற்கேற்ப நீ வரும் வேகத்தை பார்த்தால் ஏதோ பரபரப்பான செய்தியோடு வந்திருப்பது போல் தெரிகிறதே. உண்மைதான். மதுரைக்கும் பார்த்திபனூருக்கும் நடுவே ஆயிரக்கணக்கான வீரர்களோடு நீங்கள் சில பாசறைகளை அமைத்திருக்கிறீர்கள் அல்லவா? அந்த ரகசியம் எப்படியோ அக்னியோவிற்கு தெரிந்துவிட்டது. இது நான் எதிர்பார்த்ததுதான். கோபால நாயக்கர் அமைத்த பாசறைகளை பற்றி அறிந்து அவற்றில் ஒன்றை அந்த மேஜர் கிரே தாக்கவில்லையா? அதேபோல் பார்த்திபனூரில் உள்ள நமது பாசறையை தாக்கவும் திட்டம் தீட்டியிருப்பான். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்திபனூருக்கு மிக அருகில் வெல்ஸ் துரை என்பவன் வந்து கொண்டிருக்கிறானாம். அவனுக்கு இந்த செய்தியை சொல்லி தாக்குதல் நடத்தும்படி ஆணையிட்டு ஓலை அனுப்பியிருக்கிறானாம் அந்த அக்னியு. ஓ, இனி நாம் ஒவ்வொரு கணமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஊமைத்துறையாரே, நாங்கள் இப்பொழுதே காளையார் கோயிலுக்கு புறப்படுகிறோம். அங்கிருந்தால்தான் நிலைமையை உடனுக்குடன் அறிந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடர முடியும். நீங்களும் அடிக்கடி எங்காவது சென்று இந்த மறைவிடத்தை கண்டுபிடிக்க இடம் தந்து விடாதீர்கள். நாங்கள் புறப்படுகிறோம். சின்ன மருது, புறப்பட. என்ன அத்தை, இப்போதுதான் என் முகத்தை முதலாக பார்ப்பது போல் இவ்வளவு ஆர்வத்தோடு பார்க்கிறீர்கள்? உண்மைதான் சுந்தரி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் முகத்தில் இத்தகைய பூரிப்பை இன்றுதான் பார்க்கிறேன். காலை கதிரவனை கண்ட தாமரை மலர் போல் அல்லவா உன் முகம் பூத்து குலுங்குகிறது? சித்திரை பௌர்ணமியில் ஜொலிக்கும் நிலவை போலல்லவா உன் முகம் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது? இந்த இனிய முகத்திற்குத்தான் எத்தனை எத்தனை சோதனைகள், எத்தனை எத்தனை மாற்றங்கள். அவை அத்தனையும் இந்த திருக்கோட்டியூர் பெருமானின் திருவருளால் ஆதவனின் ஒளிப்பட்டு கரைந்துவிடும் பனி போல் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டது. தாங்கள் சொல்வது உண்மைதான் அத்தை. உண்மையான பக்தி கொண்டு தூய உள்ளத்தோடு இந்த பரமனின் திருவடியை சரணடைந்தால் எத்தனை எத்தனை இடர்கள் ஏற்பட்டாலும் அவை அத்தனையையும் பொடி பொடியாக்கி அந்த பகவானே நமக்கு பாதுகாவலனாகவும் இருப்பான். உண்மைதான் சுந்தரி. நம்பியவருக்கு நடராஜன், நம்பாதவருக்கு யமராஜன் என்ற சொல்லிற்கு ஏற்ப இந்த இறைவனின் திருவடியே சரணம் என்று இருந்ததனால்தான்
என் மனதில் இருந்த பெரும் சுமையை இந்த பரமன் ஏற்றுக்கொண்டான். அத்தை, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உங்கள் மனதில் அப்படி என்ன சுமை? உண்மையை சொல்கிறேன் சுந்தரி. உன்னையும் வடிவையும் என் இரு மகள்களாக பாவித்துதான் வளர்த்தேன். அது எனக்கு நன்றாகவே தெரியும் அத்தை. உங்களுக்கென பிள்ளைகள் பிறந்தால் எங்கள் மீதுள்ள பாசம் குறைந்துவிடுமோ என்று எண்ணி தாய்மை என்ற மிக பெரும் பாக்கியத்தை பெறாமல் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சுந்தரி, இந்த அத்தையை இந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறாய் என்று நினைக்கும் பொழுது என் உள்ளம் பூரிக்கிறதம்மா. இருப்பினும் உங்களை என் மகளாக வளர்த்து ஒரு தாய்க்குரிய கடமையை செய்தாலும் உங்களை எப்படி கரை சேர்க்கப் போகிறோம், உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைத்து தரப்போகிறோம் என்ற பெரும் சுமை என் இதயத்தில் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் நீயோ உனது நாட்டியம், அதனால் கிடைத்த புகழ் என அனைத்தையும் இந்த பரமனின் திருவடியில் சமர்ப்பித்து விட்டாய். ஆனால் உன் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ளப் போகிறாயோ என்ற ஏக்கம் என்னை விட்டு அகலவில்லை. எது நடந்தாலும் அது இறைவனின் திருவருளே என்று நீ எந்த அளவிற்கு அவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக அந்த பாகநேரிக்கு ஆண்டவனாக விளங்கும் வாளுக்கு வேலியாரை உனக்கு வாழ்க்கை துணையாக அமைத்து தந்துவிட்டார். இதன் மூலம் என் மனதில் இருக்கும் பெரும் பாரத்தை இந்த பகவான் ஏற்றுக்கொண்டார். இதை நினைத்து நான் அளவற்ற ஆனந்தம் அடைந்தாலும் உன் தங்கை வடிவுக்கும் இந்த பரமன் நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தந்துவிட்டால் அதைவிட பெரும் நிம்மதி எனக்கு வேறொன்றும் இல்லையம்மா. அத்தை, அதையும் இந்த திருக்கோட்டியூர் பெருமான் நல்லபடியாக நடத்தி வைப்பார் அத்தை. யார் யாருக்கு யார் துணை என்பதை இந்த திருக்கோட்டியூர் பெருமான் எப்போதோ தீர்மானித்திருப்பார். எனக்கு இவர்தான் துணையாக வர வேண்டும் என்று நாமாக நாடிச் செல்லவில்லை. உண்மையை சொல்லப் போனால் எனக்கும் பாகநேரி அம்பலக்காரருக்கும் மாறாத மனக்கசப்போடுதான் முதல் சந்திப்பே ஏற்பட்டது. ஆனால் அந்த மனக்கசப்பு எங்கள் இருவரின் இதயத்தையும் இணைத்து வைத்து முக்கணியின் சுவையாக மாறும் என்று நானும் நினைக்கவில்லை, அவரும் அதை எதிர்பார்க்கவில்லை. இன்னாரை இன்னாரோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்பது இந்த ஆண்டவனுடைய தீர்ப்பு. எங்கள் இருவரையும் இணைத்து வைத்தது கூட இந்த இறைவன் போட்ட முடிச்சுதான். இல்லை, இது நீ போட்ட முடிச்சு. அதை எப்படி சுந்தரி அனைத்தையும் கச்சிதமாக திட்டமிட்டு செய்துவிட்டு அது இறைவன் போட்ட முடிச்சு என்று வாய்கூசாமல் சொல்கிறாய்? இறைவனுக்கு வேறு வேலையே இல்லையா? எங்கோ இருக்கும் பாகநேரி அம்பலக்காரருக்கும் திருக்கோட்டியூரில் இருக்கும் சுந்தரிக்கும் முடிச்சு போடுவதுதான் அவரின் வேலையோ? அப்படியே பார்த்தாலும் இந்த இறைவன் என்ன உனக்கு மட்டும்தான் சொந்தமா? நானும் தான் அவருக்கு நாள் தவறாமல் பூஜை செய்கிறேன். ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அம்பலக்காரன் அமையவில்லையே. அம்பலக்காரனை விடு வனிதாமணி. அந்த பரங்கிக்காரன் கர்னல் அக்னியு கூட உனக்கு அமையவில்லையே. ஒரு பேச்சிற்கு சொன்னேன். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் பேசிக் கொள்கிறேன். வனிதாமணி, உன்னுடைய கருத்து தவறானது. யாருக்காகவும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவள் அல்ல இந்த சுந்தரி. இறைவன் எனக்கு அருளிய நாட்டியத்தை தவிர என் மனதில் வேறெந்த சிந்தனையும் கிடையாது. என்னுடைய பரதக்கலையை அவமதித்தார் என்பதற்காக அம்பலக்காரரையே அவமதித்தவள் இந்த சுந்தரி. என்னை பொறுத்தவரை அரசனானாலும் சரி, அம்பலக்காரரானாலும் சரி, கலைக்குரிய கௌரவத்தை தராதவர்கள் எவரானாலும் அவர்களை துச்சமாக மதிக்கக்கூடியவள் இந்த சுந்தரி. அதே சமயம் ஒருவரிடம் உயர்ந்த கலை ரசனையும் பண்பும் இருக்கிறது என்று அறிந்தால் அவர் பரம ஏழையாக இருந்தாலும் அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கவும் தயங்க மாட்டாள் இந்த சுந்தரி. பாகநேரி அம்பலக்காரரை பொறுத்தவரை சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நான் அவரை தவறாக நினைத்துக் கொண்டேன். கலையை மதிக்க தெரியாதவர் என்று கடுமையாக சாடினேன். ஆனால் இந்த ஆலயத்தில் அவருடைய இசைக்கலையை வெளிப்படுத்திய போதுதான் அவருடைய உண்மையான கலை பக்தியை நான் உணர்ந்து கொண்டேன். நாட்டியத்தின் மீது நான் பற்று வைத்திருப்பது போலவே
நாட்டின் மீது அவர் பற்று வைத்திருக்கிறார். ஒருவரை ஒருவர் நாங்கள் புரிந்து கொண்ட போது எங்கள் இருவர் உள்ளமும் இணைந்தது. உண்மையான அன்பு மலர்ந்தது. அந்த உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் அதை கொச்சைப்படுத்தாதே. ஆஹாஹா, பாசத்திற்கும் பற்றிற்கும் ஒரு பட்டியலே போட்டுக் கொண்டிருக்கிறாய். பார்த்தீர்களா மாமா சுந்தரி சொல்லும் கதையை? இவள் கலையை அவர் அவமதித்தாராம். அதனால் அவர் மீது இவள் ஆத்திரப்பட்டாளாம். அவருடைய கலைஞானத்தை உணர்ந்து உடனே இரு உள்ளங்களும் இணைந்து விட்டனவாம். எப்படியெல்லாம் கதையை ஜோடிக்கிறாள் என்று பார்த்தீர்களா? சுந்தரி, உன்னை பற்றிய விஷயங்கள் எதுவும் எனக்கு தெரியாது என்று பேசாதே. நீ எப்படிப்பட்டவள், எத்தகைய கைகாரி என்பதெல்லாம் எனக்கு நன்றாகவே தெரியும். எங்கள் சுந்தரியை பற்றி உனக்கென்ன தெரியும்? தெரியும் தெரியும். சுந்தரி தனக்கு ஆசை நாயகியாக இருக்க வேண்டும் என்று அக்னியும் இவளுக்கு முத்துமாலையை பரிசாக அனுப்பி வைத்ததும் எனக்கு தெரியும். அந்த பரிசை இவள் ஆசையோடு அணிந்து கொண்டதும் எனக்கு தெரியும். இவ்வளவையும் தெரிந்து கொண்ட நீ அந்த முத்து மாலையை அக்னியோவின் முகத்தில் வீசி எரிந்ததையும் நீ அறிந்திருக்க வேண்டுமே. அதையும் அறிவேன். நீ என்ன சாதாரண ஆளா? அக்னியோ கொடுத்தவுடன் அதை ஏற்றுக்கொள்வதற்கு? அந்த முத்து மாலையை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் உன் ஆழ் மனதில் இருக்கும் திட்டம் நிறைவேறாமல் போயிருக்குமே. என்ன சொல்கிறாய்? ஆமாம், ஒரு முத்து மாலைக்கு ஆசைப்பட்டால் முத்து குவியலையே இழக்க வேண்டும் அல்லவா? நாட்டை வருங்காலத்தில் ஆளப்போகும் அந்த பரங்கியனை விட தற்போது ஆட்சியை நடத்தும் அம்பலக்காரனே போதும் என்று திட்டமிட்டே அந்த வாளுக்கு வேலியை வளைத்து விட்டாய். இல்லை இல்லை, அந்த பாகனேரி நாட்டையே அபகரித்து விட்டாய். அந்த அக்னியுவிற்கு தற்போது ஏதோ சில அதிகாரங்கள் இருந்தாலும் நாட்டை ஆளும் தகுதி இல்லையே. தகுதி இல்லாதவனை தட்டி கழிப்பதற்காக எனக்கும் ஒரு லட்சியம் இருக்கிறது, கோட்பாடுகள் இருக்கின்றன என்று அந்த அக்னியுவிற்கு மறுப்பு தெரிவித்து விட்டாய். இதன் மூலம் மற்றவர் பார்வைக்கு நீ ஒரு உன்னதமானவள், நாட்டிய கலைக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவள் என்ற மாயத்திரையை உருவாக்கிவிட்டாய். அதையும் அந்த வாளுக்கு வேலி நம்பி உன்னை உத்தமி என்று நினைத்து காந்தர்வ மனம் புரிந்து கொண்டான். உன் ஆசைப்படியே ஒரு நாட்டை ஆளக்கூடியவனே உன் வலையில் விழுந்து விட்டதால் நீ அவனை ஆசை நாயகனாக ஏற்றுக்கொண்டாய். வனிதாமணி, ஏன் இப்பொழுது ஆத்திரப்படுகிறாய் லலிதாங்கி? வனிதாமணி என்ன இல்லாததையா கேட்டுவிட்டாள்? உண்மையை தானே சொல்கிறாள். நீ பேசு வனிதாமணி. இந்த வனிதாமணி ஒரு வனமோகினி, மாயமோகினி என்றெல்லாம் என்னை பற்றி ஊரில் பலவாறு சொல்வார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. என்னை விட அனைத்திலும் சிறந்தவள் நீதான். நீ ஒரு மோகினி இரு மோகினி அல்ல, நவமோகினி. உன்னை காண்பவர்களை பார்த்த மாத்திரத்தில் மயங்க வைக்கும் மோகன சுந்தரி. பல பேரும் உன்னிடம் நாட்டியம் கற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஆழ்மயக்கும் வித்தையை நான் உன்னிடம் கற்றுக்கொள்ளப் போகிறேன். அதன் மூலமாவது ஏதோ ஒரு சில நாட்டை பரிபாலிக்கும் அம்பலக்காரனையாவது என் மோக வலையில் விழ வைக்க முடிகிறதா என்று பார்ப்பேன். வனிதாமணி, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நானும் போனால் போகட்டும் என்று எவ்வளவு நேரம்தான் பொறுமை காக்க முடியும்? சுந்தரி என்ன உன்னை போல் ஒழுக்கத்தை விலை பேசுபவள் என்று நினைத்தாயா? ஒரு முடி உதிர்ந்தாலும் உடனே உயிர் துறக்கக்கூடிய கவரிமான் இனத்தை சேர்ந்தவள். கலைக்காக தன்னையே அர்ப்பணிப்பவள். உன்னை போல் காசுக்காக கலையை விற்பவள் அல்ல. லலிதாங்கி, யாரை பார்த்து என்ன பேசுகிறாய்? நீங்கள் எல்லாம் இடைப்பட்ட காலத்தில் நாட்டியத்தை பயின்றவர்கள். நாங்கள் பாரம்பரியமாக நாட்டியத்தை கட்டி காத்து வருபவர்கள். பாரம்பரியமா? எது பாரம்பரியம் வைத்தி? நாட்டிய கலை நடராஜ பெருமானால் அருளப்பட்டது. அந்த கலையை பார்ப்பவர்கள் மனதில் பக்தி பரவசம் பெருக வேண்டுமே தவிர
விரகதாபம் ஏற்படக்கூடாது. நாட்டிய கலையை களங்கப்படுத்தும் வகையில் அநாகரிகமான ஆடை அணிந்து பார்ப்பவர்களை மோக வலையில் வீழ்த்துவதுதான் பாரம்பரியமா? சுந்தரியை பற்றி பேச உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? சுந்தரிக்கு இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்தவர் இந்த திருக்கோட்டியூர் சௌமிய நாராயண பெருமாள். அவர் அளித்த வாழ்க்கையை அவதூறாக பேசாதீர்கள். பல்லாண்டு காலமாக சுந்தரி செய்த தவத்திற்கான வரம் இன்று அவளுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை. இதை நினைத்து பெருமைப்பட வேண்டாம். பொறாமைப்படாமலாவது இருங்கள். ஆமாம் ஆமாம், தவம்தான். அந்த தவத்திற்கு கிடைத்த வரம் அம்பலக்காரன் சீர்வரிசையை அனுப்பி வைத்தது, அப்படித்தானே? பலே, சரியான வரம். வனிதாமணி, அம்பலக்காரர் சீர்வரிசை அனுப்பி வைத்தது தவறான நோக்கத்திற்காக அல்ல, சுந்தரியை காந்தர்வ மணம் புரிவதற்காக. நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் காரணத்தை சொல்லலாம். ஆனால் ஊரார் சொல்வது என்னவென்று தெரியுமா? சுந்தரி பாகநேரி அம்பலக்காரனின் ஆசை நாயகி, அவ்வளவுதான். அம்பலக்காரனால் ஆடம்பரம் கிடைக்கும், ஆனால் அங்கீகாரம் கிடைக்காதம்மா. ஏன் கிடைக்காது? இதோ அதற்கான அங்கீகாரம். இதுதான் பாகநேரி அம்பலக்காரர் எனக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரம். இது என்ன? ஏதோ ஒரு சங்கிலியை காண்பித்து அங்கீகாரம் என்கிறாய். உனக்கு இது ஒரு சாதாரண சங்கிலி, ஆனால் என்னை பொறுத்தவரை இது தாலி. எங்கள் காதலுக்கு அடையாளமாக நாங்கள் செய்து கொண்ட காந்தர்வ மனத்திற்கு அச்சாரமாக என் கணவர் என் கழுத்தில் அணிவித்த தாலி. காலமும் நேரமும் கூடி வரும்போது அவரது மனைவியாக பாகநேரிக்கு என்னை அழைத்து செல்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார். வாருங்கள் அத்தை. என்ன மாமா இது? தாலி என்கிறாள், கணவன் என்கிறாள். ஒருவேளை உண்மையிலேயே சுந்தரி பாகநேரி அம்பலக்காரிணி ஆகிவிடுவாளா? அட நீ வேறு வனிதாமணி. ஆண்கள் தங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள அந்த நேரத்தில் பல பொய்கள் சொல்வார்கள், பல வாக்குகளை கொடுப்பார்கள். இந்த பாகநேரி அம்பலக்காரனும் அப்படித்தான். சுந்தரியை தனக்கு மட்டும் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சங்கிலியை அவள் கழுத்தில் தாலி என்று சொல்லி அனுமதித்திருக்கிறான். இந்த பைத்தியமும் அதை உண்மை என்று நம்பி கழுத்தில் அணிந்து கொண்டு திரிகிறது. நீ வேண்டுமானால் பார். இன்னும் சிறிது நாட்கள் சென்ற பிறகு, சுந்தரி, இது நான் உனக்கு அணிவித்த தாலி அல்ல, இது என் அன்பு பரிசு. என் நினைவாக இது எப்பொழுதும் உன் கழுத்திலேயே இருக்கட்டும். உனக்கு தேவையான அனைத்தும் மாதா மாதம் உன் வீட்டை தேடி வரும் என்று சொல்லி அம்பலக்கார குடும்பத்தில் பார்த்த உயர்ந்த அந்தஸ்து கொண்ட ஒரு பெண்ணை மணந்து கொண்டு மொத்தமாக சுந்தரியை உதறிவிட்டு போய்விடப் போகிறான். பிறகு இந்த சுந்தரி அவனையே நினைத்து பைத்தியம் பிடித்து அலையப் போகிறாள். வனிதாமணி, நாம் போகும் பாதை சரியான பாதை. இந்த ஆண்களிடம் அன்பை எதிர்பார்க்க கூடாது. முடிந்தவரை அவர்களிடம் உள்ள ஐஸ்வர்யத்தை கவர்ந்து விட வேண்டும். இவனெல்லாம் என்ன அம்பலக்காரன்? இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு மொத்த தமிழகமும் அந்த அக்னியுவின் கட்டுப்பாட்டில் வந்து விட போகிறது. முதலில் அந்த அக்னியுவை உன் வலைக்குள் சிக்கவை. அப்பொழுதுதான் அக்னியுவின் கையில் அதிகாரம் வரும்பொழுது நீ அவனுக்கே அரசியாகலாம். அதிகாரமும் அந்தஸ்தும் தானாகவே உன்னை தேடி வரும். அதிகாரம் உன் கைக்கு வந்தவுடன் இந்த அம்பலக்காரர்களை எல்லாம் நம் வீட்டு வேலைக்காரர்கள் ஆக்கிவிடலாம். ஆனால் ஒரு சிறு விண்ணப்பம், வினிதாமணி. என்ன மாமா? அதிகாரம் உன் கைக்கு வந்தவுடன் என்னையும் உன் வீட்டு வேலைக்காரனாக மாற்றி விடாதே. என்ன மாமா இப்படி சொல்கிறீர்கள்? உங்களை போய் நான் அப்படியெல்லாம் நடத்துவேனா? என் வளர்ச்சிக்கு மூல காரணமே நீங்கள் தானே. பலே 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 பலே. இது போதும் வனிதாமணி. நாளைய தமிழகமே நம் கையில். என்னது? என் கையில் என்று சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், உன் கையில் தான். ஐயோ, நாளைய தமிழகம் என்ன பாடுபட போகிறதோ.
இப்படி எதற்கெடுத்தாலும் என் நெற்றி போட்டில் துப்பாக்கி வைத்தால் எப்படி? நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். அவசரப்பட்டு என்னை சுட்டு விட்டால் ஒரு அப்பாவியை அநியாயமாக சுட்டு விட்டோம் என்று பின்னர் வருத்தப்படுவீர்கள். அதன் பிறகு உங்களுக்கு தேவையானவற்றை செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள். என் தேவையை நீ நிறைவேற்றாமல் என்னை ஏமாற்றி விட்டாய் என்பதால் தானே உன்னை நான் சுடப் போகிறேன். வேண்டாம் துரை, வேண்டாம். முடியாது. இன்று உன்னை சுட்டு தள்ள போகிறேன். துரை, நான் உங்கள் அடிமை, ஜமீன்தார் என்பதையே மறந்து நான் உங்களுக்கு எவ்வளவோ கேவலமான சேவைகளை செய்திருக்கிறேன். உங்களுடைய ஒரே உண்மையான விசுவாசி இந்த ஜம்புலிங்கம் தான் துரை. அதை மறந்து விடாதீர்கள். இப்படியெல்லாம் பேசி என் மனதை மாற்ற முடியாது. இனியும் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். 1 2 3. Good morning, Colonel. What happened, Colonel? Good morning என்று சொன்ன உடனேயே நீங்கள் சிரித்த முகத்தோடு எனக்கு பதில் சொல்வீர்கள் என்று என்னவாயிற்று? No, Gray. It's a very bad morning. Why? ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? இந்த ஜம்புலிங்கம் என்னை ஏமாற்றி விட்டான். இல்லை துரை. சுந்தரி எனக்குத்தான் என்று சொல்லிவிட்டு அவளை அந்த வாளுக்கு வேலைக்கு தாழை வார்த்து கொடுத்து விட்டான். சுந்தரி? Who's that? நாட்டிய தாரகை, ஆடல் அரசை, திருக்கோட்டியூரின் தங்க பதுமை, நாட்டியக்காரி சுந்தரி. Colonel, I don't believe this. தமிழகத்தை நமக்கு சொந்தமாக்குவதை பற்றி எப்போதும் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டிய நீங்கள் நாட்டியக்காரியை பிடிப்பது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக சொல்லுங்கள். நான் என்ன எந்த நாட்டியக்காரியும் கிடைக்க மாட்டாள் என்றா சொன்னேன்? வனிதாமணியை காட்டிலும் அருமையான அழகான நாட்டியக்காரை கொண்டு வருகிறேன் என்று சொன்னேன். அதை விட்டு அந்த பாகநேரிக்கு சொந்தமாகிவிட்ட சுந்தரி தான் வேண்டும் என்கிறார் இவர். அக்னி துறைக்கு ஆட்சி நடத்துவதில் மட்டுமல்ல, அரவணைப்பதிலும் அடுத்தவருக்கு சொந்தமானதுதான் வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார். Can you please shut up, Jambulingam? Get out. வருகிறேன். Colonel, சுந்தரியை மறந்து விடுங்கள். நம் ஆளுமைக்கு எதிரான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். What's that? கோபால நாயக்கர். அவன் நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறான். வருங்காலத்தில் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பலமாக மாறி நம்மை அழிக்கும் சக்தியாக உருவாகி விடுவாரோ என்று அச்சமாக இருக்கிறது. You are right, Gray. கோபால நாயக்கர் நமக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு சக்தியாக மாறுவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவனை பற்றிய விவரங்கள் தெரிந்திருந்தால் ஆரம்பத்திலேயே அவனை அழித்திருக்கலாம். அவன் நம்மை போலவே துப்பாக்கிகள் கண்டுபிடித்து விட்டான் என்பதை கேட்டதிலிருந்தே நான் கொதித்து போயிருக்கிறேன். அவனை கொல்வதற்கு நான் அனுப்பிய ஆட்களிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. ஒருவனுக்கு தெரியாமல் மற்றொருவன் என நான் அனுப்பியிருக்கும் வீரர்களில் எவனாவது ஒருவன் அந்த கோபால நாயக்கரின் கதையை முடித்து விட்டான் என்ற செய்தி வந்து விட்டால் அதன் பிறகு இந்த வாளுக்கு வேலி, வல்லத்தரையன் போன்றவர்களை மிக எளிதாக சமாளித்து விடுவேன்.